வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, 117வது பேட்ச், இன்னைக்கு 2வது நாள் ஆழ்மன பயிற்சி. 18 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ரூமுக்குள்ள நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம். ஒருத்தர் பார்க்கலாம். இந்த பக்கம் சுவரு, அந்த சுவரு, அந்த சுவரு, அந்த சுவரு. இதுக்கு நடுவுல நம்ம வெளியே என்ன நடக்குது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சோம்னா, இந்த சுய உணர்வுலையோ இந்த நிகழ்வுலையோ நம்ம தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த பீட்டா அலைகள்ல நம்மளால எதுவுமே தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த இன்னொரு உயர் உணர்வு நிலைக்கு போகணும். அந்த நிலைக்கு போனா தான் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கிடலாம். அந்த உயர் உணர்வு நிலைக்கு போறதுக்கு தான் உங்களுக்கு நான் அந்த பயிற்சி பிராக்டிக்கலா கொடுத்தேன். இன்னைக்கு அமைதியா தியானம் பண்ணி உட்காந்துருவோம். இன்னைக்கு அந்த பயிற்சி கிடையாது. ஒண்ணு இந்த இடத்த மட்டும் கண்ணை மூடிட்டு இந்த இடத்த பார்க்கணும், இல்லைன்னா நல்ல மூச்சு காத்த நல்லா இழுத்து விடணும். 2 வேடுவேன். கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல வர்மக்கலையில திறந்த காலம் சொல்லுவாங்க, ஆக்கினா சக்கரம்னு சொல்லுவாங்க. உங்க எல்லாருக்கும் 2வது நாளோ 3வது நாளோ 4வது நாளோ 5வது நாளோ நம்மளை அறியாம இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு உணர்வு கிடைக்கும். எப்போ தூங்குனால். இப்ப பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க, பயிற்சி முடிஞ்சு வர்றாங்க. ஒருத்தர் பேர் அபினவ். அவரு என்ன பண்றாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, முதல்ல அவர் என்னென்ன செயல்கள்லாம் இங்க செஞ்சு காட்டினாருன்னு பாருங்க. அவருக்கு வயசு 5 வயசு தான். 5 வயசுல எப்படி அற்புதமா செயல்படுறாருன்னு பாருங்க. அவர் பேரு அபினவ். இதே மாதிரி உங்க குழந்தைகளை இதை விட மிக தெளிவாக செயல்படுத்தலாம். இன்னைக்கு 2வது நாள் பயிற்சிக்கு வந்திருக்காங்க. 2வது நாள் பயிற்சி. 2வது நாள் பயிற்சியில எதிர்பார்த்ததை விட நல்லா செயல்படுறாங்க. காரணம், அவங்களுடைய ஆழ்மனம் என்ன வேலை செய்யுது. இந்த அபினவுக்கு ஆழ்மனம்னா என்னன்னு கூட தெரியாது. எப்படி அற்புதமா செயல்படுறாருங்கிறதை பார்ப்போம். ஒரு அண்ணன் ரெட் கலர் பனியன் போட்டிருக்காரு. என்ன கலர்? அந்த அண்ணனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு உங்க கை விடுங்க. இப்படி தேய்ச்சி அந்த அண்ணனை கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு இப்படி தேய்ச்சி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இந்த கைய இங்க தேய்ச்சி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இப்படி லேசா தடவலாம். இல்லைன்னா மூக்குல அந்த அண்ணன் எங்க இருக்காரோ அங்க இருந்து ஒரு வாடை வரும். இப்ப நான் சொல்றது புரிஞ்சாச்சா? இப்போ ஒரு அண்ணனை தேட சொல்லியிருக்கேன், இல்லைன்னா ஒரு வாடை தெரியும், உங்களால கண்டுபிடிக்க முடியும். கையை தேய்க்கணும், தேய்க்கணும், மூச்சு எடுக்கணும். வெரி குட், சூப்பர். அப்படியே போங்க, வெளில போங்க. இப்படி தேய்க்கணும், அப்படி தேய்க்கணும். இல்லைன்னா இப்படி தேய்க்கணும். அந்த அண்ணன் உடம்புல ஒரு வெளிச்சம் வரும். நல்ல மூச்சு விடுங்க. வெரி குட், சூப்பர். சிவப்பு கலர். வெரி குட், வெரி குட். அப்ப சிவப்பு கலர் பனியன் போட்டது தெரியுதா? இந்த கால் சட்டை நீங்க தொடுறீங்க இல்லையா, இந்த கால் சட்டை என்ன கலர் சொல்லுங்க? வெரி குட், சூப்பர். இப்போ இங்க ஒரு படம், இந்த கையை காட்டுங்க. இந்த படத்தை தடவுங்க. இது கலர் போட்ட படம், இது கலர் இல்லாத படம். அந்த படம் என்ன படமோ அதுக்குண்டான பென்சில் இருந்தா இருக்கு. முதல்ல இதை தடவணும். இதை தடவி அது என்ன கலர்னு தெரியணும். அந்த கலர் இதுல எடுக்கணும். இது எடுத்துட்டு இது கீழே போடணும். நான் சொல்றது புரியுதா? வெரி குட், வெரி குட், சூப்பர். நல்லா போடுறீங்க, சூப்பர், எக்ஸலென்ட். வெரி குட், சூப்பர், சூப்பர். நீங்க போட்ட படங்கள்லாம் பாத்துட்டீங்களா? எப்படி இருக்குது? கண்ணை கட்டிட்டு படம் போட்டீங்க. அங்க படத்தை பாருங்க. இப்ப எப்படி போட்டுக்கிறீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கா? இந்த படத்தை கண்ணை கட்டி எப்படி உங்களால போட முடிஞ்சது? ஓ, கண்ணுக்கு தெரிஞ்சது அதனால போடுறீங்க.
அப்போ கண்ணை கட்டிக்கிட்டு உங்களுக்கு முன்னால ஒரு படம் இருக்குது, கலர் போட்ட படம். இன்னொரு படம் கலர் போடாத படம். அந்த கலர் போடாத படத்தை கண்ணை கட்டி அத கலர் போட்டதை தடவி என்ன கலர் வேணுமோ தடவி போட்டீங்க இல்லையா? அப்போ இந்த படத்தை கண் தெரியாத ஒரு கலரை தேடி தொட்டு எடுத்து ஒரு கலர் போட்டுட்டீங்க. வாழ்த்துக்கள். எதிர்காலத்துல பிற்காலத்துல என்ன என்ன வேலைக்கு போகணும், என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க பெரிய ஆளாகி என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்க தாத்தா மாதிரி. உங்க தாத்தா என்ன செய்யறாங்க? உங்க தாத்தா பிசினஸ் பண்றாங்க. அதே மாதிரி உங்க தாத்தா மாதிரி பெரிய பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? இப்போ ஒரு படம் கண்ணை கட்டி இருக்கிறீங்க, அது ஒரு படத்தை தடவி பார்த்தீங்க. அந்த படத்துல என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்ணை கட்டி அந்த இன்னொரு படத்துல அதே கலர் கொடுத்து ஜெயிச்சிட்டீங்க. அப்போ இதுல சின்ன உங்க வயசு எத்தனை வயசு? 5 வயசுல அழகா படம் போட்டிருக்கிறீங்க. அப்போ உங்க தாத்தா மாதிரி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், அப்படித்தானே? அப்ப ஆயிட்டீங்க. உங்க தாத்தா மாதிரி பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். இந்த தாத்தாவும் இந்த குட்டி அபிநேசும் ஒரு சின்ன வேலை செய்ய போறோம். என்ன, மெட்ராஸ்ல ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. இங்க இருந்து 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு மெட்ராஸ், புரியுதா? அந்த பாட்டிக்கு இப்ப இங்க இருந்து அந்த பாட்டியை உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அந்த பாட்டியை குணப்படுத்த போறோம். இப்ப நாங்க சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. அப்ப நான் சொல்றது அப்படியே கேளுங்க. சென்னையில் இருக்கும் லலிதா பாட்டி நன்றாக குணமடைந்து விட்டார்கள். சென்னையில் இருக்கும் லலிதா பாட்டியை குணப்படுத்திய ஆழ்மன சக்திக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. இறை சக்திக்கு நன்றி. சென்னையில் இருக்கும் லலிதா பாட்டியை நன்றாக குணப்படுத்திய பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஆழ்மன சக்திக்கு நன்றி. இறை சக்திக்கு நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள். தாய், இப்ப ஏதாச்சும் என்னமா தெரிஞ்சது? ஏதாச்சும் உணர்வு தெரிஞ்சதா? ஒரு மாதிரி இருந்தது. உங்க இருதயத்தில் அதே மாதிரி இருந்தது இல்லையா? நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். உங்க குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கிடுங்க. நன்றி அம்மா. இந்த ஒரு வாரத்துல அந்த அம்மா முற்றிலும் குணமாயிடுவாங்க. அப்ப நீங்க பாத்தீங்களா, நீங்க இன்னைக்காவும் 2 வேலை செஞ்சிருக்கிறீங்க. ஒண்ணு கண்ணை கட்டி படம் போட்டிருக்கிறீங்க, 2வது எங்க தாத்தா மாதிரி பிசினஸ் மேன் ஆகணும்னு சொல்லி இருக்கிறீங்க, 3வது 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாட்டியை குணப்படுத்தி இருக்கிறீங்க. அப்ப இது நீங்க உங்களுடைய சாதனை தானே. வாழ்த்துக்கள். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.